என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்தது. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காக்கிநாடா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்க காக்கிநாடா பகுதியில் 2 வயது குழந்தையை காணவில்லை. 11 நாள் ஆகிறது. போலீஸ் இன்று வரையும் தேடிக்கொண்டிருக்கிறது குழந்தையை. அந்த குழந்தை எப்படி காணாமல் போனது? அது கேமராவில் பதிவாயிருக்கு. குழந்தைய வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க பைக்கில். இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு வராங்க, பின்னாடி அவங்க இருக்காங்க, நடுவில் குழந்தை இருக்குது. கொண்டு வந்து வீட்டில் விடுறாங்க, ட்ராப் பண்ணி விடுறப்போ குழந்தை அடம் பிடிக்குது அப்பா கூட வரேன்னு சொல்லிட்டு. அப்போ அடம் பிடிக்கிற அந்த குழந்தைய திருப்பியும் அப்பா கேரி பண்ணிவிட்டு திருப்பியும் வீட்டுக்கு அந்த சிட்டவுட் கிடையாது, ஃப்ரெண்டு ஏரியா அந்த இடத்துல விடுறாரு. திருப்பியும் விட்டுக்கிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. இறங்கிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறப்போ குழந்தை வருதான்னு கவனிக்கிறாரு, வரல. அப்புறமேட்டு தான் அவர் கிளம்புறாரு. ஆனால் அந்த குழந்தை அங்கேயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்குது, அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்குது அப்பா போகுது அப்படின்னு. அம்மா அந்த பக்கம் நிற்கிறாங்க, அதோட பின்னாடி பகுதியில் நிற்கிறாங்க. அம்மாவும் கவனிக்கிறாங்க குழந்தை நிற்கிறது. அவங்க லைட்டாக ஒரு டேன் ஆகவும் அம்மா குழந்தை அப்படியே கிளம்பி வந்துருச்சு. யார் பின்னாடி? அவங்க அப்பா பின்னாடியே அழுதுகிட்டு பின்னாடி வந்துச்சு. அப்பா கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, ஆனால் அப்பா பின்னாடியே அழுதுகிட்டு வந்துச்சு குழந்தை, அந்த 2 வயது குழந்தை. ஆனால் அந்த தூரம் போன அப்பாவுக்கு லைட்டாக கொஞ்சம் திரும்பி பார்த்துருந்தாருன்னா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. அவரும் கவனிக்கலை. பின்னாடி அந்த குழந்தையோட அழுக சத்தம் கூடவா கேட்கல அவருக்கு? அது கொஞ்சம் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. பின்னாடி ஒரு குழந்தை கத்திக்கிட்டு அழுதுகிட்டு வருது, அது கூட கேட்கல. அதோட பின்னாடி நாய் அழுதுகிட்டு வருது, வீட்டில் வளர்த்துற நாய் வந்துட்டு அழுதுகிட்டு வருது. நாய் என்ன பண்ணுது? பாப்பாவோட பின்னாடி ஓடி போயிருச்சு நாய். அந்த வீடியோ பார்த்து பாருங்க. இப்படிதான் நாயும் பாப்பா பின்னாடியே போயிருச்சு. அம்மா வீட்டில் இருக்க அம்மா நினச்சாங்க அப்பா கூட குழந்தை இருக்குன்னு, அப்பா நினச்சாங்க அம்மா கூட பிள்ளை இருக்குன்னு. ஆனால் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது ஈவினிங் தான் தெரியுது குழந்தை இல்லைன்னு நம்ம கூட. அப்போ என்ன பண்ணுறாங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்படி மிஸ் ஆச்சு? குழந்தையும் இல்லை, நாயும் இல்லை, நாய்க்குட்டியும். கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அவங்களோட ஏரியா எப்படி இருக்குன்னா, அவங்க வீடை சுற்றி ஃபுல்லாக பாம் ஆயில் ட்ரீயும் கேஷ்யூநட் ட்ரீயும், ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் பகுதி. பகுதி அந்த மாதிரி ஒரு கிராமமாக்கம். சிஹெச் அக்ரஹாரம்னு சொல்கிற ஒரு கிராமம், அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அதனால் அவங்களுக்கு போலீஸுக்கு தேடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எங்கே இந்த குழந்தை போயிருக்கும் அப்படின்னு. அவங்க கிட்னாப் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரியும் அனலைஸ் பண்ணாங்க. கேமரா ரெக்கார்டு ஏதாச்சும் இருக்கான்னு. அவங்களால சுத்தமாக எந்த க்ளூவும் கிடைக்கல. 3 days கழிச்சு அந்த நாய், குழந்தை கூட போன நாய் வீட்டுக்கு வருது. சாப்பாடு தண்ணி இல்லாம அது ஏதோ வியர்டா சவுண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அது வந்துச்சு. வந்த நாயை, அதாவது அதுதான் க்ளூ. ஏன்னா குழந்தைய கூட போன நாய், அதுக்கு தெரியும் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு.
வந்த நாய், அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி ஏதோ வியர்டாக சவுண்டு போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்துச்சு. அந்த நாயை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி கூண்டில் போட்டு அடைச்சாங்க. அடுத்து சரி அதை வந்துட்டு கவனிச்சாங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு. சரி அதுக்கப்புறமேட்டு இதை விட்டோன்னா கொஞ்சம் தூரம் விட்டு பார்த்தாங்க. சரி அது போகுது அப்படியே அந்த வீட்டை சுற்றி அந்த கிராமத்தை சுற்றி மட்டும்தான் வருது. அதை கவனிக்கிறாங்க. சரி இது நாயை வச்சாதான் நமக்கு ஏதாச்சும் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாய் கழுத்தில் ஜிபிஎஸ்ஸை மாட்டுறாங்க. அதுவும் ரொம்ப டைட்டாக. அந்த வீடியோ நீங்கள் பார்த்து பாருங்களேன், ரொம்ப டைட்டாக கட்டிட்டாங்க. ஜிபிஎஸ்ஸை மாட்டி விடுறாங்க. அதை கட்டியும் அதனால ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுது. அது ரொம்ப வியர்டாக சவுண்டு போட்டு கத்துது நாய். கேட்குது நாய்கிட்ட. அப்போவும் ரொம்ப வியர்டாக சவுண்டு போட்டு தாயை கத்துது நாய்க்குட்டி. அந்த நாயை ஜிபிஎஸ் கட்டி ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி சரி ஜிபிஎஸ் நாய் கழுத்தில் கட்டி விட்டா இது போகிறப்போ நமக்கு எப்படியாச்சும் குழந்தை இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் நாய் மேலே கட்டி விடுறாங்க. கட்டி விட்டுமே எந்த க்ளூவும் கிடைக்கல. கடைசியில் அந்த நாய் தான் செத்து போச்சு. பாவம். குழந்தையோட பேர் ஞானேஸ்வரி. அந்த ஞானேஸ்வரி குழந்தையோட நண்பன் இறந்தது கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு இன்னை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 11 நாள் ஆகுதுங்க, இன்னை வரைக்கும் அந்த குழந்தை கிடைக்கல. என்னெல்லாமோ பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. NDRF வீரர்கள் வந்தாங்க, ஃபாரஸ்ட் ரைடில் எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெர்மல் ஸ்கேனிங் வச்சு சர்ச் பண்ணுறாங்க. கவர்மெண்டால் என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வச்சு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறமேட்டு அந்த ஏரியாவில், அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்னெல்லாம் விலங்கு இருக்குன்னு பார்த்தோன்னா சிறுத்தை, லியோபோர்டு அந்த மாதிரி விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் சைட்லேருந்து. ஸோ அதனால் அந்த சிறுத்தை அந்த மாதிரி ஏதாச்சும் வருதான்னு சொல்லிட்டு கம்பியில் வந்துட்டு 2 பொம்மை கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பொம்மையை பார்த்தாச்சும் மிருகங்கள் வருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் குழந்தைய மிருகம் தான் தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு, அதாவது விலங்குகள் தூக்கின்னு போயிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். பொம்மையை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது அந்த பாமாயில் ட்ரீ சைடு பக்கத்தில் சிறுத்தைகள் எல்லாம் என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேலி போட்டிருப்பாங்க, கம்பி வேலி. அந்த கம்பி வேலியில் பொம்மை கட்டி போட்டிருக்காங்க. பட் அதை வந்து திருப்பி பேசுகிறாங்க, பொம்மை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக் நியூஸா? அப்படி கிடையாது. அந்த பொம்மையை அவங்க கட்டி வச்சிருக்கிறது எதுக்குன்னா அந்த பொம்மையை பார்த்து அது ஒரு மனுஷன் நினச்சி விலங்குகள் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அதாவது விலங்குகள் வந்து அந்த கடிச்சு சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக, அந்த பக்கம் விலங்குகள் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த பொம்மையை அந்த வேலியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த நாயும் இறந்து போச்சு. கடைசியாக இருந்த ஒரு க்ளூ, அந்த நாயும் இறந்து போச்சு. அதையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனாங்க. நான் இறந்தது போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. அது ரிப்போர்ட் இன்னும் வரல. போஸ்ட்மார்ட்டம் அது எதனால் செத்துது அப்படிங்கிறது ரிப்போர்ட் இன்னும் வரல. அந்த குழந்தைக்கு என்ன ஆகிருக்கேன்? ஒருவேளை அது ஃபாரஸ்ட் சைடில் தான் போயிருச்சா, இல்லை அப்படியே அப்பா பின்னாடியே நடந்து போயிருச்சா? அது கொஞ்சம் தான், அப்பா பின்னாடி போகிறது வரைக்கும் தான் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு கேமரா இல்லை அந்த ஏரியாலெல்லாம். ரொம்ப ஃபாரஸ்ட்டாக ஆனதுனால போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியாத, கவர்மெண்ட்டே ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. எங்கே போச்சு அந்த குழந்தை, எங்கே போச்சு குழந்தை அப்படின்னு. ஆனால் ஒன்றுங்க, கடவுள் தான் அந்த குழந்தைய காப்பாற்றணும். அது எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை பத்திரமா இருக்கணும். கடவுள் தான் காப்பாற்றணும். கிட்னாப் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்னாப் யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்னு அதுவும் விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ஃபாரஸ்ட் சைடில் கிட்னாப் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்காதனால ஃபாரஸ்ட் சைடில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அந்த குழந்தை எப்படியாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு 11 நாள் ஆகுது. நம்மளாலேயே 2 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த குழந்தை எப்படி இருக்குதா இல்லையா எதுவுமே தெரில. சீக்கிரமாக அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுள் தான் உதவி பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சீக்கிரமாக அந்த குழந்தை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அந்த தாய் தவிச்சுக்கிட்டு இருக்க தாய்க்கு ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி, என் குழந்தைய நான் பார்த்துட்டேன் கடைசியா அப்படிங்கிற ஒரு பதிலாச்சும் அந்த தாய்க்கு கிடைக்கிற மாதிரி
ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு தான் தாயின் தந்தையோட. அந்த ஒரு சின்ன ஒரு பதிலாச்சும் ஒரு கிடைக்கட்டும், கடைசியாக அந்த ஒரு முகத்தையாச்சும் பார்க்கட்டும். ஆமாம், குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது கூட கடைசியாக தெரியல. அண்ட் மக்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மறக்காமல் எல்லாரும் அந்த குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுங்க. எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும். இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் சீக்கிரமாக கடவுளை அந்த குழந்தைய காட்டி கொடுக்கட்டும். அண்ட் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.